வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீணாக போகிற பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஃபோல்ட் பண்ணுறது தான். இது நான் எப்படி பண்ணுறேங்கிறத, எந்த கை யூஸ் பண்ணுறேன், எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத விட பாருங்கள், ரொம்ப குயிக்காக பண்ணலாம். இது 2 தடவை நான் காட்டியிருக்கேன். புரியலன்னா திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எப்படி ஃபோல்டிங் மெத்தடு தான், ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இந்த மாதிரி டாப்ஸை நீங்கள் பண்ணி வைக்கலாம். இன்னொரு தடவையும் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. என்னோடய குக்கரி வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ். உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ளதும் இன்னொரு 4-5 வீடியோ இருக்குது. மெயின்டெனன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கும், ஹோம் பேஜில் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இன்ன வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு, ஃபாலோ பண்ணி பாருங்கள். குயிக்காக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹேக் பார்க்கலாம். நம்மகிட்ட இந்த மாதிரி பெட் பாட்டில்ஸில் உள்ள சின்ன சின்ன மூடியெல்லாம் இருக்கும்ல, கவர்லாம் இருக்கும்ல, லிட் இருக்கும். அந்த கேப் எடுத்துக்கோங்க. கேப்பு தான் இது. அதை எடுத்துகிட்டு அதை வந்து லேசாக நைஃபை சூடு பண்ணிவிட்டு நான் 2 பக்கமும் நேராக மேலேயும் கீழேயும் சின்னதாக கட் பண்ணுறேன். ஒரு சின்ன சின்ன இன்ச்சுக்கு, அதாவது நம்ம டூத் ப்ரஷ் ஸ்டாண்டு மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கடையில் கிடைக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது. பட் வீட்டில் நம்ம தூக்கி எறிகிறத நம்ம கைனாலே செய்து வைக்கிறதுல ஒரு சந்தோஷம், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்மளே க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணுறோம். தூக்கி எறிகிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதில் வந்து சூடு பண்ணி அந்த லேசாக கேப் வர மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து இப்போ ப்ரஷ்ஷு தான் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரு வேளை இதை இப்போ மொபைல் சார்ஜர் அந்த மாதிரி அல்லது மிக்ஸி இது அப்படி இதில் கூட பின்னாடி நீங்கள் கிச்சனில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் வந்து ஒயரை இதில் வந்து நீங்கள் தொங்குறத வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஹோல்டர் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், நீட்டாக இருக்கும். இது வந்து பேம்பு ப்ரஷ்ஷு. இதுவும் நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பிரிசில்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வருது. இதுவும் 3 months தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக், இது நம்ம யூஸ் பண்ணுறது. இது அப்படி வச்சிடலாம், நம்ம இப்படி சர்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வாலில். ஸோ இப்போ வந்து நான் டபுள் சைடு டேப் எடுத்துருக்கிறேன். இது வந்து முதல்ல நான் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணேன், அது சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ டபுள் சைடு எடுத்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் ஹாஃபாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொண்டு போய் நம்ம வாலில் டைல்ஸ் மேலே ஒட்டிட்டோன்னா, ஸ்டிக் பண்ணியாச்சுன்னா அதில் நம்ம வந்து இதை ஒட்டிக்கலாம். இது வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தூக்கி போடுறது தானே இந்த கேப்பெல்லாம், நம்ம பெட் பாட்டிலில் உள்ளது. ஸோ இதை போய் நான் இப்போ ஸ்டிக் பண்ண போகிறேன். நல்ல ஸ்டிக் ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க, நல்லா ஒட்டிடுச்சு, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளோட டூத் ப்ரஷ்ஷை இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் கீழே கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். நெக்ஸ்ட் டிப் நம்மகிட்ட வந்து லெஃப்ட் ஓவர் சோப்ஸ் நிறையா இருக்கும். அதை தான் நான் வந்து மெல்ட் பண்ணி லிக்விட் சோப் மாதிரி ஆக்க போகிறேன். 100 grams சோப் எடுத்திங்கன்னா அதுக்கு 5 times தண்ணி ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. 500 grams தண்ணி வேணும். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதை வந்து ஷேவ் பண்ணி போட்டிருக்கணும், அதாவது கிரேட் பண்ணிவிட்டு போட்டிருக்கணும். அது போடாதனால ரொம்ப நேரம் எடுத்தது, பார்த்துக்கோங்க. நல்ல வாட்டர் வந்து பாயில் ஆனப்போ, தண்ணி பாயில் ஆன பிறகு நீங்கள் சோப்பை போட்டிங்கன்னா அழகாக இதாகிடும். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க, ஒரு நைட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் சோப்பு உள்ள பாட்டிலையே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. ஹேண்ட் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், அல்லது வீடு துடைக்கிறதுக்கோ எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக போகிற சோப்பு தானே அது, அதை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. எப்படி ஃபோமியாக வருது பாருங்களேன். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம கவரில் உள்ளது வாங்கினோன்னா பாட்டிலில் வாங்குறத விட கொஞ்சம் மணி வந்து சேவ் பண்ணலாம். ஒரு சேவிங் டிப் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக தான் இருக்குது. இது வந்து டாப் லோடு, பாட்டிலில் உள்ளது வந்து டாப் லோடு. இந்த பேக்கில் உள்ளது வந்து சூப்பர் சேவர் பேக் வந்து ஃப்ரண்ட் லோடில் உள்ளது. ஸோ ஃப்ரண்ட் லோடு எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது வந்து நான் கவரில் வாங்கியிருக்கேன், 2 liters. ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்காக இருந்தால் பரவாயில்ல. மற்றபடி நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதும் நல்லதில்லை. அவாய்ட் பண்ணால் என்விரான்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு 20 to 25 to 30 rupees கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இது நம்ம வந்து நினைக்கலாம், வரல இதில் என்ன ஆகிட போகுதுன்னு. இப்படி ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம பார்த்தோன்னா நிறைய வந்து நம்ம சேவ் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கினோன்னா. ஏன்னா பாட்டில் வந்து வேஸ்ட்டு தான். 1 or 2 times நம்ம யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ தான் நம்ம ஹேக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இல்லையா, வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பேக் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். நெக்ஸ்ட் டிப், இந்த மாதிரி பெட் பாட்டில்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. அதாவது நான் மேலே உள்ளதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டபுள் சைடட் டேப் வச்சு இதையும் ஃபிக்ஸ் பண்ணி இதை எங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம அந்த வாஷ் பேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, எனக்கு வந்து வாஷ் பேஷனுக்கு கீழே வந்து எனக்கு கபோர்ட் கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணுற அந்த நம்ம ஸ்காட்ச் பிரைட்டு ஸ்க்ரப் எல்லாம் இருக்கும்ல, ஸ்க்ரப்பு ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம்ல, அதை வைக்கிறதுக்காக அதுக்கு கீழே தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கு கீழே நீட்டாக கீழே வந்து தெரியாமல் அந்த பைப்புக்கு கீழே வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது உள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதில் வச்சிடலாம். யூஸ்வலாக நம்ம அந்த பைப் மேலே வைப்போம், அது கீழே விழுந்துடும், அல்லது வேறு ஒரு பேஸ்கெட் தனியாக வைக்கணும். நான் இதுக்கு கீழேயே வச்சுருக்கேன். வச்சு இந்த மாதிரி இது வந்து வெளியவும் தெரியாது, எனக்கு ஒயிட் டைல்ஸாக இருக்கிறதுனால அது இருக்கிறதும் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பாலை வந்து நம்ம ஸ்பூன் வச்சு தான் அந்த ஆடையெல்லாம் எடுப்போம். அது பாலும் நிறைய சேர்ந்து விழும். இல்லை எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஜாலி உள்ள, அதாவது கண்ணு கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, இது உள்ளதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா வெறும் ஆடை மாத்திரம், மலாய் மாத்திரம், க்ரீம் மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இப்படி ஊற்றி காட்டுறேன். மற்றபடி நீங்கள் எடுக்கும்போது உள்ளே விட்டிங்கனாலே அழகாக வந்துடும். வெறும் ஆடை மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். நெய் பண்ணுறவங்க, பட்டர் வீட்டிலே பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்கன்னா நிறைய பால் அதோட சேர்ந்து வரும். இப்படி எடுத்திங்கன்னா வராது. ஸோ இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரை இருந்தது. இந்த கரை தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த கரை இருந்தது. இது போடுறதுக்கு வந்து வினிகரும் நான் சோடா சால்ட்டும் யூஸ் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக நான் அதில் லேசாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கு வந்து லைட்டாக போயிருந்தது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, சரியாக போகலை. அதில் நீங்கள் வந்து வெந்நி ஊற்றி ஒரு வேளை ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு வேளை போயிருக்குமா இருக்கும். எனக்கு வந்து லேசாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, திருப்பியுமா நான் வந்து அதில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் தான் வச்சேன். டூத் பேஸ்ட் தான் அப்ளை பண்ணி வச்சேன். நான் வச்சுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணேன். அதில் வந்து அதிலே போயிடுச்சு. பார்த்துக்கோங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். கரை இருந்ததுன்னா ஈவன் எலுமிச்சம்பழம் சால்ட் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நான் பேக்கிங் சோடா, அதாவது சோடா சால்ட்டும் சோடா உப்பும் வினிகரும் மட்டும் போட்டு லேசாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். அப்படியே அதை ஒருவேளை ஹாட் வாட்டரில் நான் அப்படியே சோப் பண்ண விட்டுருந்தேன்னா போயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் நான் எடுத்து பார்த்தேன், நைட்டு வச்சுட்டு. ஆனால் லேசாக தான் போயிருந்தது. லேசாக கரை இருந்தது. அதில் ஃபுல்லாக போகலை, கம்ப்ளீட்டாக போகலை. ஸோ அதுக்கு அடுத்த நாள் அது மேலேயே நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சோண்டு பேஸ்ட்டு, நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு தான் அந்த இடத்துல லேசாக அந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி எடுத்தேன். பார்த்துக்கோங்க. நீட்டாக ஆயிடுச்சு அந்த இடத்துல அந்த கரை. நெக்ஸ்ட் போயிடலாம். இதுவும் பெட் பாட்டில் உள்ளது தான். இதையும் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட வந்து கேண்டில் ஸ்டாண்டு இல்லைன்னா இதை வந்து கேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் பற்ற வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, இந்த இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால தேவைப்படும். எமர்ஜென்சி லைட் வச்சுருக்கலாம். நீங்கள் வீட்டில் ஒரு வேளை இதெல்லாம் இருக்கலாம், உங்களுக்கு யூபிஎஸ்லாம் இருக்கலாம். இன்கேஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி நீங்கள் கீழ்பாகத்துலேயும் வச்சுக்கலாம். அதில் ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக நின்றுக்கிடும். ஒட்டி வைக்கணும் அதில் இப்படி வச்சிங்கன்னா. இதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த பாட்டிலை வந்து உள்ளே விட்டுட்டிங்கன்னா அழகாக அந்த 2 ஹாஃபையும் எடுத்து சின்னதாக எங்கேயாவது நீங்கள் ட்ராவலிங் டைமில் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு, உங்களுக்கு வாஷிங், அதாவது முகத்துக்கு போடுற பவுடரோ, அப்படி ஏதாவது நீங்கள் குளிக்கும்போது யூஸ் பண்ணுற பொடியோ, குளியல் பொடியோ அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் கொட்டாது, நல்லா ஸ்ட்ராங்காக அது பிடிச்சிருக்கு. பார்த்துக்கோங்க. எதுனாலுமே கொஞ்சமாக உள்ளது ஷாம்புவோ அப்படிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சின்ன குட்டி பெட் பாட்டில் மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய ஃபோக் வந்து கொஞ்சம் 2 பக்கமாக ஒரு மாதிரி வளைஞ்சு போயிருந்தது. ஸோ அதை நான் வந்து ஒரு ஹூக் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். லேசாக அதை வளைச்சி பெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஹூக் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டவல் ஸ்டாண்டுக்கு வந்து நான் ஹூக் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் வேறு எதுவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் கூட ரிங் மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் வேறு எதுவும் கூட தொங்க வைக்கணும்னா தொங்க வச்சுக்கலாம். இதை போய் நான் இப்போ டபுள் சைடு டேப் வச்சு அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு டவலை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டிக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இது ஹாஃபாக ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஹாஃபாக வெட்டிக்கிறேன். நீங்கள் வார்ட்ரோப்பில் வச்சிங்கன்னா பெல்ஸோ அல்லது உங்களோட கூலர், அதாவது சன்கிளாஸஸோ, ஹேண்ட்பேக்ஸோ, இப்படி இதெல்லாம் எதுனாலுமே நீங்கள் பேங்கிள்ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அதில் நெக்லஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு டவல் ஸ்டாண்டு தான் தேவைப்படுது. ஸோ நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேருந்து ஒரு சின்ன ரிங் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். இந்த ரிங்கு கூட யூஸ் பண்ணலாம். அல்லது நான் பேப்பர் பேக்லேருந்து இன்னொரு அந்த ஹேண்டில் எடுத்தேன், அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதையும் கூட எடுத்துக்கலாம்.
ஸோ 2-3 டிப் கொடுக்குறேன் நான் இதோடய சேர்த்து. ஸோ இந்த மாதிரி உள்ளதையும் அது கூடயே சேர்த்து போட்டுக்கலாம். உள்ளே போட்டு டவலை போடலாம். நான் அந்த மாதிரி பண்ணல. இப்போ இன்னொன்று, இந்த மாதிரி நம்மகிட்ட மூடி இருக்கும்ல, நம்ம ஃபுட் கண்டெய்னர்ஸ்லாம், ஸ்வீட் கண்டெய்னர்ஸ்லாம் வருது, அதை ஒரு சின்ன ஹோல் மாதிரி பண்ணிட்டேன் முதல்ல நைஃப் வச்சு. பிறகு இப்போ சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறேன். இது ஒரு பெரிய ரிங்காக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவல் போடுறதுக்குங்கிறதுனால ஒரு ரிங் மாதிரி அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை இப்போ எடுத்துகிட்டு அந்த ஹூக்கில் மாட்டிட்டோன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து டவலை போட்டுடலாம். போட்டு அந்த டைல்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோன்னா, ஒட்டிட்டோன்னா அது அழகாக நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் தொங்க விடுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல அழகாக ஒட்டியாச்சு. இப்போ இதில் வந்து அந்த ரிங்கையும் போட்டுட்டேன். இதில் டவலை போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். வாஷ் பேஷின் பக்கத்தில் டவல் போட்டுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். இன்ன வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து இந்த ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏர் ஃப்ரெஷ்னர் வச்சுருப்போம், ஸ்ப்ரே வச்சுருப்போம், பாட்பூரி வச்சுருக்கலாம் நீங்கள். இது வந்து நான் ஜவ்வாது வாங்கி வச்சுருக்கிறேன். இது ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து சோடா சால்ட்டு, அது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு, இது வந்து ஓடனல் வாங்கி அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வச்சுருக்குறோம். இது நிறைய ஒரு 10 நாள்ல இது ஸ்மெல் போயிடுது. ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் ஒரு வேளை நீங்கள், அல்லது இன்சென்ஸ், அதாவது அகர்பத்தி வைக்கலாம், அல்லது சென்டட் கேண்டில்ஸோ, அல்லது நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிஃப்யூசர்ஸ் வச்சுருக்கலாம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் போட்டு. இது வந்து ஒரு பிஞ்சு நீங்கள் அந்த இது கூட ஜவ்வாது கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாலே ரூமில் நல்ல ஸ்மெல் இருக்குது பார்த்துக்கோங்க. பேக்கிங் சோடாவில் அப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் வந்து அந்த வாய் பகுதி, மவுத் சைடில் வந்து நான் நைஃப் வச்சு சூடு பண்ணி லேஸாக கட் பண்ணியிருக்கேன். அதில் கட் பண்ணிட்டு அதில் சிசர்ஸை வச்சு டைரெக்டாக கீழே வரைக்கும் கொண்டு வர போகிறேன். கீழே ஒரு 1 இன்ச் அல்லது 2 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டுருங்க, ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அடுத்த சைடும் ஈக்குவலாக நீங்கள் வந்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃபில் ஒரு 1/4 பகுதி விட்டுருங்க. 1/4 பகுதி கட் பண்ண வேண்டாம், அப்படியே பாதி விட்டுருங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகணும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், நைஃபோ, உங்களோட கட்லரி செட்டோ, அல்லது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களோட டூத் ப்ரஷ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் அப்படியே உங்கள் பேக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். பட்ஸு, இந்த மாதிரி உள்ளதெல்லாம், டூத் பேஸ்ட்டு, கோம்பு, இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் இருந்தது என்கிட்ட. அந்த டூல்ஸை தான் இந்த கவருக்குள்ளே போட்டு ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது உள்ளே அப்படியே நான் வைக்க போகிறேன். அந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். சிலர் வந்து எக்கெல்லாம் வைக்கிறாங்க, அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுமோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி எறிகிற பொருளை தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் உள்ள பெட் கவர்ஸ் இருக்கலாம் உங்கள்கிட்ட. 4 பக்கமும் இருக்குது எனக்கு. இது வந்து மடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் எந்த கையில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு ஃபோல்டிங் மெத்தட் தான். இது சரியாக வராது, அதனால் இந்த ஒரு மெத்தட் ஈஸியாக இருக்குன்றதுனால இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. சாதாரணமாக நம்ம மடித்தோன்னா சரியாகவே வராது. இந்த மாதிரி மடித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக, நீட்டாக அதில் வந்து ஃபோல்ட் ஆகி வருது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் கையில் உள்ளே விட்டுக்கோங்க. அடுத்ததை வந்து உல்ட்டாவாக வைக்கணும், அதுக்கு அடுத்தது வந்து நேராக வைக்கணும், அதுக்கு அடுத்தது உல்ட்டாவாக வைக்கணும். அப்படி வச்சு வரணும் பார்த்துக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி நீட்டாக அழகாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி டவல் ஃபோல்டிங் மெத்தட்லாம் இன்னொரு வீடியோவில் இருக்குது, இன்னும் 2 வீடியோவில் இருக்குது. சாக்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறது, ஆர்கனைசிங். இது போய் பாருங்கள். என்னோடய மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும், அதில் இருக்கும். உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுன்னா போய் பாருங்கள். இன்ன வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேவ் அ குட் டே.